நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் செல்வி ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த திரைப்படங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். சிவாஜியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த மொத்த திரைப்படங்கள் 20. மோட்டார் சுந்தரம் பிள்ளை, கந்தன் கருணை, கலாட்டா கல்யாணம், எங்க ஊர் ராஜா, குரு தட்சணை, தெய்வ மகன், எங்க மாமா, எங்கிருந்தோ வந்தால், பாதுகாப்பு, சுமதி என் சுந்தரி, சவாலே சமாளி, ராஜா, பட்டிக்காடா பட்டணமா, தர்மம் எங்கே, நீதி, தாய், அன்பை தேடி, அவன்தான் மனிதன், பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி ஆகிய திரைப்படங்களாகும். இந்த திரைப்படங்களில் நன்றாக ஓடின நாள் விபரத்தை விட சிவாஜியோட பல சிறப்பான படங்களிலே ஜெயலலிதா நடித்திருப்பார். அதுதான் ஒரு நடிகைக்கு பெருமை. ஒரு கதாநாயகன், அந்த கதாநாயகன் அப்படிங்கிற இமேஜை உடைச்சு சிவாஜி நடிச்ச ஒரு படம். அந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய குடும்பஸ்தர், 13 குழந்தைகளுக்கு தகப்பன், 2 மனைவி கொண்ட ஒரு கதையில் சிவாஜி அந்த கதையோட கதாநாயகனாக நடித்த படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படம். இந்த படத்தில் 13 வாரிசுகளிலே ஒருத்தராக நடித்திருப்பார் ஜெயலலிதா. சிவாஜியோட ஜெயலலிதா ஜோடியாக நடிக்கவில்லை என்றாலும் ஒரு சிறப்பான படத்திலே நடித்திருக்கிறார் ஜெயலலிதா. ஆனால் ஆஸ்கார் விருதுக்காக அனுப்பப்பட்ட முதல் தமிழ் திரைப்படமான தெய்வ மகன் திரைப்படத்திலே சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் ஜெயலலிதா. இது எவ்வளவு பெரிய விஷயம்! தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம். சிவாஜியோட 150வது திரைப்படம் சவாலே சமாளி. இந்த 150வது திரைப்படத்திலேயே கதாநாயகியாக நடித்தவர் ஜெயலலிதா. சிவாஜியோட 175வது சிறப்பு படமான அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்திலேயும் நடித்திருந்தார் ஜெயலலிதா. தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த திரைப்படம் பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படம். கருப்பு வெள்ளை படமான இந்த திரைப்படத்திலும் நடித்தவர் ஜெயலலிதா தான். சிவாஜியோட கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படம் தாய் என்ற திரைப்படம். இதிலேயும் ஜெயலலிதா தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். பரதநாட்டியத்தை முக்கிய களமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் பாட்டும் பரதமும். இந்த படத்துக்கு பரதநாட்டியம் தெரிந்த நடிகையை தான் கதாநாயகியாக போடணும். ஆனால் ஜெயலலிதாவோட பரதநாட்டிய அரங்கேற்றத்தை நடத்தி வைத்தவரே சிவாஜி கணேசன் தான். சிவாஜி தலைமையிலே பரதநாட்டிய அரங்கேற்றத்திலே ஆடின சின்ன பொண்ணு பிற்காலத்திலே சிவாஜியோட பரதநாட்டியம் சம்பந்தப்பட்ட பாட்டும் பரதமும் படத்திலே ஜோடியாக நடிச்சது ஒரு புதுமையான சிறப்பான விஷயம். மற்ற கதாநாயகிகளுக்கு அமையாத ஒரு சிறப்பு வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு அமைந்தது. அதுவும் சிவாஜி படம்தான். அந்த படம்தான் சுமதி என் சுந்தரி. ஜெயலலிதாவோட கேரியர்லேயே அவரோட நடிப்பு திறமைக்கு சவாலா அமைந்த திரைப்படம் தான் எங்கிருந்தோ வந்தால் என்ற திரைப்படம். இந்த படத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. சிவாஜி பீம்சிங் கூட்டணியோட கடைசி படம் பாதுகாப்பு என்ற திரைப்படம். படம் முழுக்க கதாநாயகியோட ஆக்கிரமிப்பு தான். படம் பெருசா போகலனாலும் இந்த கூட்டணியோட கடைசி படத்திலே நடித்த சிறப்பும் ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது. சிவாஜி துப்பறியும் போலீஸாக ரொம்ப ஸ்டைலிஷாக நடித்த பெரிய மாஸ் ஹிட்டான படம் ராஜா என்ற படம். இந்த திரைப்படத்தில் நடித்தவரும் ஜெயலலிதா தான். தமிழ் சினிமாக்களிலேயே ரொம்ப வித்தியாசமா இதை சொல்லாம இருக்க முடியாத படமாக அமைந்தது நீதி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவரும் ஜெயலலிதா தான். இந்த படத்தின் ஒரு பாட்டிலே கர்ம வீரர் பக்கம் நிற்கும் சிவாஜியை பாருங்கன்னு ஒரு வரி வரும். இந்த காட்சியில் சிவாஜி காமராஜர் போட்டோவை காட்டுவாங்க. இந்த பாட்டுக்கு நடித்தவர் ஜெயலலிதா தான். சிவாஜியோட ஜெயலலிதா நடித்த எல்லா திரைப்படங்களுக்கும் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கும். சிவாஜி ஜெயலலிதா நடித்த படங்கள் மொத்தமா சொல்றப்போ ஜெயலலிதா வேற எந்த நடிகர்களோடும் நடிச்ச எந்த படத்துக்கும் இப்படி பல சிறப்புகள் அமைந்தது கிடையாது. சிவாஜியோட ஜெயலலிதா சேர்ந்து நடித்த முதல் திரைப்படமான மோட்டார் சுந்தரம் பிள்ளை படமே 100 நாள் ஓடின திரைப்படம் தான். 100 நாள் ஓடின படங்கிற சிறப்பை தவிர தரமான படம் அப்படிங்கிற முத்திரை பதித்த படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படம். அந்த வகையில் இந்த படத்தை உயர்த்தி சொல்ல அருகதை இருக்கு. 1968ஆம் ஆண்டு வெளியான கலாட்டா கல்யாணம் என்ற திரைப்படம் 100 நாள் ஓடின திரைப்படம். சிவாஜிக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்த முதல் திரைப்படம் இது. 1968ஆம் ஆண்டு வெளியான எங்க ஊர் ராஜா என்ற திரைப்படம் 100 நாள் ஓடி ஹிட்டான திரைப்படம். 5/8/1969ஆம் ஆண்டில் தமிழ் சினிமா சரித்திரத்திலேயே நடிப்பை பெரிய அதிசயமாக பார்க்க வைத்த தெய்வ மகன் என்ற திரைப்படம் வெளியான தினம். இந்த படத்தோட தகுதிக்கு 100 நாள் ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம் தான். ஆனால் அந்த நேரத்திலே சிவாஜி மாசம் படத்தை வெளியிட்டதாலேயே இது 100 நாள் சாதனை படமாக அமைந்தது. நடிகர் திலகம் சிவாஜிக்கு முன்னாலே யாரும் பேர் வாங்க முடியாது.
ஆனால் சிவாஜி படத்திலேயே நடித்து நிறைய பேர் பெயர் வாங்கி இருக்காங்க. அந்த வகையில் ஜெயலலிதாவுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்த திரைப்படம் எங்கிருந்தோ வந்தால் என்ற திரைப்படம். 1970ஆம் ஆண்டு வெளியாகி 100 நாள் ஓடிய திரைப்படம் இது. 1971ஆம் ஆண்டு வெளியான சவாலே சமாளி என்ற படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்தது. இந்த படம் 100 நாள் ஓடி முடிவதற்குள்ளாகவே சிவாஜியோட 3 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. வெள்ளி விழா கொண்டாட வேண்டிய படமான இந்த படம் 100 நாள் படமாக அமைந்தது. 26/1/1972ஆம் ஆண்டில் வெளியான ராஜா என்ற திரைப்படம் நல்ல வசூலை குவித்தது. இந்த திரைப்படமும் 100 நாள் ஓடின. ஆனால் வெள்ளி விழாவை கொண்டாடவில்லை. 6/5/1972ஆம் ஆண்டு வெளியான பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படம் வெள்ளி விழா சாதனை படமாக அமைந்தது. கருப்பு வெள்ளை கிராமிய படங்களிலேயே மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்ச படமாக இந்த படம் அமைந்தது. இதே 1972ஆம் ஆண்டில் வெளியான நீதி என்ற திரைப்படமும் 100 நாள் ஓடி சாதனை செஞ்ச படமாக அமைந்தது. 1972ஆம் ஆண்டில் வெளியான சிவாஜியோட 7 திரைப்படங்களில் 4 திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தார் ஜெயலலிதா. அதிலே 2 திரைப்படங்கள் 100 நாள் ஓடின திரைப்படம். ஒரு திரைப்படம் வெள்ளி விழா கண்ட திரைப்படம். 11/4/1975ஆம் ஆண்டில் வெளியான சிவாஜியோட 175வது படமான அவன்தான் மனிதன் என்ற திரைப்படமும் 100 நாள் ஓடி சாதனை செய்த திரைப்படமாகும். சிவாஜியோட ஜெயலலிதா நடித்த 20 திரைப்படங்களில் 11 திரைப்படங்கள் 100 நாள் ஓடி சாதனை செய்த திரைப்படங்களாகும். 5 திரைப்படங்கள் 50 நாட்களுக்கு மேலே ஓடிய திரைப்படங்களாகும். சுமாராக ஓடிய திரைப்படங்களாவன குருதட்சணை, பாதுகாப்பு, சித்ரா பௌர்ணமி போன்ற திரைப்படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.